இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 138 அதிகாரம் 7வது வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இங்கே தாவீது இந்த வார்த்தை வசனத்தில் சொல்கிறாரு, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை நீர் உயிர்ப்பிப்பீர். கர்த்தர் பேரில் அவர் நம்பிக்கையை வைக்கிறார். நான் துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உம்முடைய கையை நீட்டுவீர், எனக்கு விரோதமாய் கோபப்படுகிறவர்களுக்கு முன்பாக உம்முடைய கரத்தை நீட்டுவீர், என்ன உம்முடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி தாவீது கர்த்தரை நம்புகிறார். ஏன்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 138:8 பார்க்குறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு எழுதியிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் நமக்காக அவர் செய்து முடித்துட்டார் இல்லையா? பரலோகத்திலே அவருடைய சித்தம் நமக்குரியது நிறைவேற்றி முடிந்துடுச்சு. பூலோகத்தில் இந்த பூமியில் நம்முடைய காரியங்கள் நிறைவேறணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்ம எந்தெந்த காரியங்களை தேவனுக்கு விட்டு கொடுக்குறோமோ அப்போ தான் கர்த்தருடைய கிரியை நமக்குள்ளே செயல்படும். அதனால் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்கிறாரு. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக. அவர் கரத்தின் கிரியைகள் யார்? நம்ம தான். நம்மை நெகிழ விடாமல் இருக்கிறதுனா நம்முடைய செய்கிற காரியங்கள் ஒன்றும் வீணாக விருதாவாக போகாதபடி கர்த்தர் காக்க வேண்டுமாய் தாவீது இங்கே சொல்கிறாரு. ஏன்னா ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னே சொல்கிறார். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தேவன் பயப்படாதேன்னு சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் நீதியினால் நிறைந்திருக்கு இல்லையா? அவர் நீதியை செய்கிற தேவன். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறாரு, அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அவர் நித்திய நியாயாதிபதியாக இருக்கிறார், அவர் நீதிபரர், அவர் சத்தியபரர்னே வேதத்தில் எழுதியிருக்கு. அதனால் இன்றைக்கி நமக்கு அவர் நீதியும் நியாயத்தையும் நிச்சயமாய் சரி கட்டுவார். சங்கீதம் 23 அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்குறோம். இங்கே தாவீது சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, கர்த்தர் தனது ஆத்துமாவை தேற்றி அவர் நாமத்தின் நிமித்தம் அவரை நீதியின் பாதையில் நடத்துறது போல் அவர் நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கும் அவருடைய சத்திய நீதி பாதையில் நம்மையும் தான் நடத்துகிறார் இல்லையா? அது தாவீது அன்னைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சத்துருக்கள் அவரை நெருங்கி அவரை கொல்ல எத்தனை பார்க்கும்போதெல்லாம் அந்த மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், மனுஷங்களுடைய பொல்லாங்கான கிரியைகளுக்கு நான் பயப்படேன்னு அன்னைக்கு தாவீது சொன்னார். என்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய கோலும் தடியும் தன்னை தேற்றும்னு அவர் விசுவாசித்தார். அன்னைக்கு மோசே கைக்கோலினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு அந்த கோலை செங்கடலுக்காக நீட்டும் போது அது 2ஆக பிரிந்து வெட்டாந்தரையாய் அந்த கடலில் அந்த வெட்டாந்தரையில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் யோசுவாவை கொண்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்யும் போதும் அவருக்கு ஒரு ஈட்டினாலே கர்த்தர் அந்த ஈட்டியை நீட்ட சொன்னார் அந்த பட்டணத்துக்கு நேரம், பட்டணத்துக்கு நேரம். அப்போ ஒரு காரியத்திலும் ஒவ்வொருத்தரையும் தேவன் தனது வளைகோல் தடியினாலே தேவன் தேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார், பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சத்திய வசனத்தின்படி நம்முடைய ஆத்மாவையும் தேற்றி நீதியின் பாதையில் நடத்தி பொல்லாப்புக்கு விலக்கி அவரது கோலும் தடியும் நம்மை தேற்றும்படியாக வைக்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் உங்கள் ஆவியை ஊற்றுங்க, இருதயத்தை ஊற்றுங்க. சங்கீதம் 70, 20, 21 பார்க்குறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் இந்த பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அதான் அநேக மரண பாதையில் அவர் கடந்து போனார் இல்லையா? அநேக யுத்தங்களை அவர் சந்தித்தார். அதிலெல்லாம் தேவன் அவருடைய ஜீவனை மீட்டு பாதாளத்திலிருந்து அவரை ஏற பண்ணினார்னு அவர் தேவனை மேன்மை பாராட்டுறார். அதே போல் தன்னுடைய மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், என்னோடு கூட நீங்கள் இருந்து என் மேன்மையை பெருக பண்ணுகிறீர், என்னை மறுபடியும் நீ தேற்றுவீர்னு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தேவனை குறித்து அவர் அறிக்கையிடுறதை பார்க்குறோம். சங்கீதம் 85:6 சொல்லுது, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக நம்மை மகிழ்ந்திருக்க செய்வார், நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்வார். அந்த விசுவாசத்தை நாம் அவர் மேலே வைக்கும்போது நம்மையும் எல்லா இக்கட்டிலிருந்து அவர் நீங்களாகி ரட்சிப்பார்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். இங்கே பேதுரு தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லும்போது, சபையாருக்கு அறிவிக்கும் போது இப்படி சொல்கிறார். தேவனுடைய வலது கரத்தினால தான் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவருடைய வலது கரத்தினாலே எழுப்பப்பட்டார் இல்லையா? அப்போ அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவினால் நிரம்பி பேசினாரோ அதை தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சுவிசேஷமாக என் மூலமாக நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறத பார்க்குறோம். யோபு 19ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில் இங்கே யோபு பின்னாடி நடக்க போகிற காரியத்தை அவர் தீர்க்க தரிசனமாகவே உரைக்கிறார் இல்லையா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் எழுதுறதுக்கு முன்னாடியே யோபுவுடைய புத்தகம் தான் வேதாகமத்திலே முதலாவது எழுதின புத்தகம் இல்லையா? அதில் கடைசியில் பூமியின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை அவர் சொல்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்கிறார். என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலேருந்து, இந்த மாம்சத்திலேருந்தே நான் தேவனை தரிசிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்குள்ளே காணப்பட்டது. யோபு 13-15 பார்க்குறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னே சொல்கிறாரு. என்னை யோபுக்குரியதை யாவையும் கர்த்தர் வேலி அடைத்த போதும் சத்ருவானவன் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்டு யோபுவை சோதித்தான் இல்லையா? அந்த நிலையிலையும் அவர் எல்லாவற்றையும் இழந்து 10 பிள்ளைகளை இழந்து, அவர் சொத்து சொகத்தை எல்லாம் இழந்து, மிருக ஜீவன்களை இழந்து, வேலைக்காரர்களை இழந்து, சரீரத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொப்பளங்களால் நிரப்பப்பட்டு அவர் சாம்பலில் ரெட்டுடுத்தி உட்கார்ந்து எவ்வளோ பாடுகள் இல்லையா? அப்படிப்பட்ட நிலையிலையும் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தரை நம்புவேன். இன்றைக்கி நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கா? எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறோம், முறுமுறுக்கிறோம், எனக்கேன்னு இந்த பாடுன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் அன்னைக்கு யோபு விசுவாசித்தார். இந்த மாம்சத்தில், இந்த அழுகி போன இந்த மாம்சத்தில் கூட நான் தேவனை காண்பேன்னு சொல்கிறார். அப்போ நான் சொல்லுகிற என் வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்குது, அது வெளியரங்கமாக இருக்குது, அதுக்கெல்லாம் நானே சான்று அப்படின்னு சொல்கிறார். இந்த ரூபாகரம் பண்ணுவேன்னா அதுக்கெல்லாம் உண்மையாக இருந்து அதெல்லாம் சான்றாக இருக்குது, அதுக்கு நானே சான்றாக இருக்கிறேன்னே சொல்கிறார். சங்கீதம் 119, 49, 50 வசனத்தில் பார்க்குறோம். இங்கே தாவீது, நீர் என்னை நம்பின வசனத்தை உமது அடியானுக்கு நினைத்தருளும். தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்துருக்கிறார். அவர் வாயினால் அருளின ஒவ்வொரு வார்த்தை வசனம் நாம் நினச்சி அதை விசுவாசித்து நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் இல்லையா? அதுதான் அவர் சொல்கிறார், வசனத்தெல்லாம் அது அடியானுக்கு நினைத்தரலாம். ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் தேவன் எவ்வளோ விசுவாசமான வார்த்தைகளை கொடுத்துருக்கார், அதெல்லாம் நீங்கள் நினச்சிடலுங்கப்பா. என் சிறுமையில் நீங்கள் தான் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், அது ஜீவனுள்ள வார்த்தை இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன், என் வார்த்தையில் நிலைத்திருக்கிறவன் பிழைத்திருப்பான்னு சொல்கிறார் இல்லையா? அதை போல் இன்றைக்கி அவரிலும் அவர் வார்த்தையிலும் நம்ம நிலச்சிருந்தோம்னா நாமளும் என்றென்றைக்கும் அவர் கூட பிழைத்திருப்போம். சங்கீதம் 44:5-7 பார்க்குறோம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களை விருதாவாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம்னு இங்கே தாவீது சொல்கிறார். சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, எல்லா சத்துருக்களையும் நீர் விழ பண்ணி எங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்களை எல்லாரையும் உடைய நாமத்திலே நாங்கள் மிதிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அதன் தலைகளை, அந்த பிசாசின் தலைகளை, அந்த சத்துருக்களின் தலைகளை நசுக்குவோம்னு சொல்லி அன்னைக்கு தாவீது அறிக்கையிடுறாரு. நான் என் வில்லை நான் நம்பலை, என் பட்டயமும் என்னை ரட்சிக்காதுன்னு தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் வீண் என்பதையும் தேவனுக்கு முன்பாக அவர் அறிக்கையிடுறார். அதனால் நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து எங்கள் பகைக்கிறவர்களை எல்லாம் நீங்கள் வெட்கப்படுத்தி போடுவீர்னு நான் விசுவாசிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறாரு. அதே போல் சங்கீதம் 56:9 பார்க்குறோம். நான் உண்மை நோக்க கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்பார்கள். ஏன்னா தாவீது ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அவருடைய எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாகி ரட்சித்தார். அப்போ அதே போல் அவருக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தார் இல்லையா? அதனால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாருன்னு நான் அதை அறிவேன்னே
தாவீது சொல்றார். சங்கீதம் 20:6 பார்க்குறோம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் வலது கரம் செய்யும் ரட்சிப்பும் வல்லமையும் உங்களுக்கு காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். நம்முடைய அபிஷேகம் பண்ணினவங்க மேலே அவருடைய கரம் இருக்குது. நாம் ஜபிக்கும் போது அவர் நம் சத்தத்தை கேட்டு நம் ஜப விண்ணப்பங்களுக்கு இன்றும் பதில் தர அவர் வல்லமையுள்ளவர். ஏன்னா சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய நாமம் உன்னத நாமம், உயர்ந்த நாமம், பரிசுத்த நாமம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், யெகோவா என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார். இன்னைக்கு தாவீது சொன்னது போல துன்பத்தின் நடுவே நாம் இருந்தாலும் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். சத்துருக்களின் கோபத்துக்கும் அவர்கள் விரோதத்துக்கும் தேவன் தன் கரத்தை நீட்டி அவருடைய வலது கரத்தினால இன்னைக்கும் நம்மளை ரட்சிக்க அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிங்க. இன்னைக்கு சொல்லப்பட்ட எல்லா வசனங்களையும் நீங்கள் விசுவாசித்து அறிவிக்க இடும்போது தேவன் அப்படியாகவே உங்களையும் விடுவிப்பார். ஆமீன்.